பிருத்வி சார் வந்து அப்பப்போ ஐடியாஸ் பவுன்ஸ் பண்ணுவார். அதாவது அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மாவே கேட்பார், இந்த மாதிரி லைன் இருக்குது, இந்த மாதிரி லைன் இருக்குது அப்படின்னு கேட்பாரு. ஸோ இந்த கதை ஒரு வாட்டி சொல்லியிருக்கும் போது டைரக்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லன்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப நல்ல கதை இருக்குன்னு நான் சொன்னேன். இது அவர் சொன்னதுலேயே எனக்கு தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் சொன்னதுலேயே இது வரைக்கும் சொன்னதுலேயே நான் எப்பயும் ஆர்கியூ பண்ணுவேன், இதில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை ஆர்கியூ பண்ணுவேன். இந்த கதை தான் நான் சொன்னேன், இது கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்போ அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அது டைரக்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்போ ஒர்க் பண்ணாங்க, ஸ்டோரி பண்ணிவிட்டு பண்ணார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி ப்ராஜெக்ட் நிறுத்தி வைக்கிறத கேள்விப்பட்டேன். இல்லை எனக்கு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் திருப்பி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். உடனே எங்கே இவர் படம் டைரக்ட் பண்ணாமல் விட்டுருவாரோன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் நாங்கள் ஒர்க் பண்ணி தரோம், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதை பார்த்து அப்படி தான் உள்ளே போனோம். பிகாஸ் எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்துச்சி கதை. ஏன்னா அவர் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு ஒன் டேலே கால் பண்ணிட்டேன், இப்போ பயங்கரமாக இருக்கேங்க, இது கரெக்டாக சொல்லிட முடியுமா அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்சுவலாக டைட்டில் ஆரம்பிக்கிற அந்த செகண்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே பிரேக்கே இருக்காது. ஸோ அவ்வளோ ஜாம் பேக்டாக இருந்துச்சு. பட் ஃபில்ம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அது ரொம்ப, ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்கும். ஏன்னா படம் பார்க்கும்போது தெரியும், பிகாஸ் ஒரு டிரான்சிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு கேரக்டர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும், ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அதை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அண்ட் லியோ அவரு நானும் நிறையா, பிகாஸ் அவர் எடிட் பண்ணி கொடுப்பாரு, அப்புறம் பார்த்து மியூசிக் பண்ணிட்டு திரும்ப அவர் எடிட் பண்ணுவார். ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இது வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் நிறையா புதுசாக இருந்துச்சுன்னு. பட் மாயவன் படம் ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், இட் இஸ் சம்திங் நியூ தமிழ் சினிமாவுக்கு இந்த ஜானர். மாநகரம் முடிஞ்ச உடனே ஒரு 3-4 மாதத்தில் நாங்கள் மாயவன் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோங்க. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா மாயவனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுருக்கேங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சிவி சாரோட டைரக்ஷன் டெபியூ அந்த படத்தில் நான் ஹீரோன்றது, அவர் எத்தனை ஹீரோவையோ எத்தனையோ ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் மனத்தில் வேறு ஞாபகம் வச்சுப்பாரு தெரியல, என்னை மட்டும் வாழ்க்கை மறந்துட மாட்டார். ஏன்னா அவர் முதல் படத்தில் ஹீரோ, அது ஒரு அப்படி அவருக்கு ஞாபகத்துலேயாவது கண்டிப்பாக இருந்துருவேன்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. நானும் அவரும் எப்பொழுதும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்பப்போ ஃபோன் அடிப்பார், பிரதர் இந்த படம் ஒன்று பண்ணலாமான்னு. ஐயோ கண்டிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் அப்ஸ்காண்ட் ஆகிடுவார். சடனாக ஒரு நாள் கால் அடிச்சு இப்படி ஒரு படம் பண்ணோன்னு இருக்கேன், இந்த மாதிரி கதை பண்ணலான்னாரு. நானும் ஓகேன்னு. ஆனால் டைரக்டர் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. நானும் கேட்கல, அவர் மேலே நம்பிக்கை அனுப்புவார் போல, நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவர் க்ளோஸ் அசிஸ்டன்ட்டு பரத் ஃபோன் பண்ணார். சார் எல்லாம் நல்லா இருக்கு பிரதர், டைரக்டர் யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லையான்னு. சீரியஸாக தான் டைரக்ட் பண்ணுறாருன்னாரு. சொல்லவே இல்லைட்டு உடனே திருப்பி கால் அடிச்சுன்னா ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிரதர். Experience was fantastic. When I heard that CV Kumar's our debut movie, I was really excited to be working on it. And then Sandeep called me and he said, it's a fantastic story, you must hear. And when I heard the story, I loved it, and there was a big yes for the film. So I'm really glad I'm a part of it. நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது நலன் குமாரசாமி அவர்களுக்கு. நன்றி சார். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, பரத் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என் கேரக்டர்லாம் சொல்லியிருக்காரு, ஃபுல் கதை சொல்லுங்கள் வேணும், ஃபுல் கதை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஷின் வேணும்னு சும்மா கேட்டாங்க. ஏன்னா 10 படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நம்ம இது வரைக்கும் கூப்பிடல, திடீர்னு இந்த படம் கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னு எப்போயும் ஒரு கொஷின் மார்க், புதுசாக கூப்பிட்றாங்க என்ன. ஸோ அப்போ அவர் சொன்னார், ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நல்ல வெள்ளையாக அழகா அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட தான் போகிறதா இருந்தது. நலன் சார் தான் சொன்னார், ஒரு டஸ்கியான ஒரு ஆள் இதை ப்ளே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட வந்தோம். ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அண்ட் அந்த கேரக்டர் வந்து என்ன லைக் நார்மலாக ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு சைக்கோன்னா இந்த மாதிரி சைக்கோ, ஒரு பொறுக்கின்னா இந்த மாதிரி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து 2 கேரக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ என்ன 2 கேரக்டர் வேறு வேறு மாதிரி ஆளுங்க மாறாட்டம் மாதிரியா? இல்லை ஒரே ஆள் தான், ஒரே காஸ்டியூம், ஒரே இது, பட் 2 பர்ஃபார்மன்ஸ். ஹாலுசினேஷன், மல்டிபிள் பர்சனாலிட்டியா? இல்லை டோட்டலாக. ஸோ எல்லாத்துக்குமே நான் கேட்குற கேள்வி எல்லாத்தையும் இல்லைன்னும் போது நமக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்படி பண்ண ஒரு கேரக்டர். பல படங்களுக்கு ப்ரொடியூசராக போகும்போது ஜாலியாக இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் டேரக்டராக போகும்போது பயங்கர நர்வஸாக இருக்கா அப்படின்னு. ரிலீஸ் அன்றைக்கி இதோட ஜாஸ்தியாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. மற்ற படங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டேரக்டரை கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கூப்பிட்டு நீ டேரக்டர் சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துன்னு சொல்லுவோம். பட் இங்கே நான் என்ன கேட்டாலும் திருப்பி அது என்கிட்ட தான் வந்து நிற்கிது வந்து. அதனால் நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து என்ன டிசிஷன் எடுக்குது நம்மளுக்கே தெரில. நான் யாரை கூப்பிட்டு எதை சொன்னாலும் சரி, அப்போ சார் இது நீங்கள் தானே சார் இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்க அப்போதுக்கு அப்படின்னா பிளாங்க் ஆகுது நம்மளுக்கு ஆக்சுவலி.
உண்மையிலேயே ஒரு டைரக்ஷன்றது ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப் தான் ஆக்சுவலி. ஒரு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்ம போக வேண்டியிருக்கு, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காண்டி எல்லாரையும் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து நிறைய ஸ்கில் தேவைப்படுது ஆக்சுவலி. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் எடுத்து ஒரே தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நடக்காத விஷயமா ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி பொசிஷன். ஸோ ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வாங்கி தேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க மொத்தமாக வாங்கி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க தேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் போகிற காலத்தில் 6-7 ஹாலிவுட்லாம் 7-8 ஸ்டுடியோஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. தமிழில் இப்போ தான் 3 வந்திருக்கும்.